ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜு. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட ஃபுல் வியூ வந்து பார்த்துருங்க. நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். வாங்கி ஒரு 6 மந்த்து தான் ஆகுது. நல்லாவே ஒர்க் ஆகுது. நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். கடையிலையும் போய் பார்த்தோம். ஆனால் வந்து கடையில் கம்பேர் பண்ணும்போது அமேசானில் வந்து நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ அமேசானில் தான் வாங்கினோம். வாங்க இப்போ ஃப்ரிட்ஜு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக ஒட்டி வச்சுருக்கேன். நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் கூர்கு, கோல்டன் டெம்பிள், கேரளா, கன்னியாகுமரி இந்த மாதிரி போன இடத்துல இந்த மாதிரி மேக்னெட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஒட்டி வச்சுருக்கோம். என்னோடய ஃப்ரிட்ஜோட கம்பெனி வந்து வேர்ல்பூலில் தான் நாங்கள் வாங்கினோம். இன்டெலி ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாடல் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு 3 ஸ்டார் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 327 லிட்டர்ஸ் வந்து இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இதுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து 2 கலர் இருந்தது, சில்வர் கலர் ப்ளஸ் பிளாக் கலர் இருந்தது. எங்களுக்கு எப்போவுமே பிளாக் கலர் தான் பிடிக்கும். ஸோ பிளாக் கலர்லேயே நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜை வந்து எப்படின்னு பார்க்கலாம். உள்ளே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜோட ஃபுல் வியூ பாருங்கள். கீழே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன வச்சுருக்கேங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எனக்கு எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இது வந்து உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஸ் கட்டி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கரைஞ்சிரும். மற்றபடி கீழே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ட்ரே. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரே தான். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா வெளியே வந்து புஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் சாக்லேட், அமுல் சாக்லேட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது வாங்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி இட்லிக்கு வந்து மாவுமே வந்து 1 வீக்குக்கு தகுந்த மாதிரி மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய அரைச்சி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த கண்ணாடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் டிமார்ட்டில் தான் இந்த மேட் வாங்கி போட்டிருந்தேன். இந்த மேட் போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ கறி லீவ்ஸு, இந்த பே லீஃபு இதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன். டொமேட்டோ வந்து அதுக்கு ஒரு ட்ரே வாங்கி டொமேட்டோ வந்து அதில் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருவேன். வாங்கும் போதே நான் வந்து டொமேட்டோலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக அடுக்கி வச்சுருவேன். அப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஃப்ரிட்ஜோட கீழே இருக்கிற கூடை பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு 12 to 13 டேஸ் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் செக் பண்ணல, ஆனால் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு நான் மீஷோவில் தான் வந்து இந்த பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காயெலாம் வந்து கெட்டு போகிறது கிடையாது. ஸோ கேரட்டு, பீன்ஸு, ஆம்லா, பிரிஞ்சால் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நான் இந்த பாக்ஸில் தான் வந்து நான் போட்டு வச்சுருவேன். ஸோ அடுக்கி வைக்கிறதுக்கும் நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ கவர் யூஸ் பண்ணாமல் நான் இந்த மாதிரி பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் மீஷோவில் போய் பாருங்கள், அந்த பாக்ஸ் இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வந்து இந்த அளவுக்கு எல்லாமே வச்சுட்டேன் நீட்டாக. இப்போ ஃப்ரிட்ஜோட டோரில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் வியூ பார்த்துருங்க. நான் ஒவ்வொரு ரேக்லேயும் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா கீழே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஏதாவது மசாலா ஐட்டம்லாம் வந்து இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இப்போ இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா மைதா மாவு, அரிசி மாவுலாம் வந்து வெளியே வச்சோன்னா சீக்கிரமாக வந்து பூச்சி வந்துடும். ஸோ மைதா மாவு, அரிசி மாவு நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மல்லியும் அப்படி தான். ஓட்ஸு, பிக்கிள் இது எல்லாமே வந்து இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா யாராச்சும் பர்த்டே இல்லை இந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என் பசங்க வந்து என்கிட்ட கேட்காம சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ ரீசெண்டாக வந்து ஜிஆர்பியில் வந்து இந்த புளியோதரை மிக்ஸ் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ஸோ அதையும் வச்சுருக்கேன். பாவ் பஜ்ஜி மசாலா எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரேக் தான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது.
இந்த பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் 99 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது வந்து நல்ல சூப்பரான வந்து கண்ணாடி பாட்டில் தான் இது. ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு வச்சுருவேன். ஸோ பாருங்கள் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் தனியாக மேலே இருக்குது, கீழே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆனால் இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி மாடலும் இருந்தது. நாங்கள் ஃப்ரீசர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிற மாடல் வாங்கலை. இப்போ இந்த ஃப்ரீசரில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் வந்து சரி இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால பட்டாணி வந்து வாங்கி அது உரித்து வச்சுருக்கேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது ஜூஸ் போடும்போது யூஸ் பண்ணிப்போம். மற்றபடி ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஐஸ் க்யூப் ட்ரே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இதுலேயும் வந்து எப்போவும் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இது இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும், எடுத்துக்கலாம். தென் இது வந்து மஞ்சத்தூள் வந்து நானே வந்து ஹோம்மேடாக வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஊருக்கு போயிட்டு வரும்போது அரிசி மாவு, கோதுமை மாவுலாம் நிறைய கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வெளியே வச்சுருக்க வேண்டான்னு சொல்லி நான் ஃப்ரீசரில் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். இல்லைன்னா நான் நார்மலாக வெளியே தான் வச்சுருப்பேன். இதுலேயும் வந்து ஆப்ஷன்லாம் இருக்குது, மினிமமாக வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வந்து என்னோடய ஃப்ரீசரில் வந்து நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி நீட்டாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லை, வீட்லேயுமே வந்து எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சிடணும், நீட்டாக வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.